இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். வெளிச்சத்திலே நடப்பும் வாருங்கள் என்ற தொடரின் வழியாக பரலோகத்தின் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கும் கடைசி கால செய்திகளை அறிந்து கொண்டு வருகிறோம். இன்றைய நாளிலும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள். அப்படி என்றால் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள் என்று கூறினான் என்று வெளிப்பாடு 14:7 நாம் வாசிக்கின்றோம். முதலாம் தூதனின் சுவிசேஷ செய்தியிலே மூன்றாவது வலியுறுத்தல் தொழுகையை பற்றியது. கடைசி நாட்களில் சிருஷ்டிகரை வணங்கும்படி பரலோகத்திலிருந்து மனிதர்களுக்கு அனுப்பப்படும் இந்த செய்தி ஒரு விசேஷ அழைப்பாகும். இது ஏன் அவசியப்படுகிறது என்பதற்கு குறிப்பிட்ட காரணங்கள் இருக்கிறது. உலக வரலாற்றில் இந்த வேளையில் வாழும் அநேகர் இந்த உலகம் சிருஷ்டிக்கப்பட்டது என்பதை நம்பவில்லை. மனித இனத்தின் தோற்றம் என்றும் வரும்பொழுது பரிணாம கோட்பாடு மனித மனதில் முன்னுரிமை பெற்றுள்ளது. ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்னவென்றால், சார்லஸ் டார்வின் கற்பித்த பரிணாம கொள்கை, த தியரி ஆஃப் எவல்யூஷன், கிபி 1844 தோன்றியது. அத்தோடு இறை மறுப்பு கொள்கைகளான கம்யூனிசம், ஆவி மார்க்கம், பகுத்தறிவு கொள்கைகள் போன்றவைகளும் உருவெடுத்தன. இவையாவும் தேவன் இல்லை என்ற ஒற்றை கருத்தை வலியுறுத்துகிறது. அதே வேளையில்தான் வில்லியம் மில்லர் என்ற தேவ மனிதன் மூலம் அட்வென்த் இயக்கம் சிருஷ்டிகரை வணங்கும்படி மனித இனத்திற்கு ஒரு விசேஷித்த செய்தியை தேவன் அனுப்பினார். தேவனின் நேரம் சரியானது. தேவனை தொழுது கொள்ளும்படி கொடுக்கப்படும் அழைப்புக்கு இரண்டாவது காரணம், உலகம் உண்மையை அறியாமல் இருக்கும். அப்போது வெளிப்பாடு 13:8 சித்தரிக்கப்பட்டுள்ளபடி மிருகம் மற்றும் தனது சொரூப வழிபாட்டிற்குள் ஈர்க்கப்படுகிறது. உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பெயரெழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். ஆகவே பொய் வணக்கத்திற்கும் மெய் வணக்கத்திற்கும் இடையே உள்ள வேறுபாட்டை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மிருகத்தை வணங்குவது தெய்வ வழிபாட்டிற்கு எதிரானது. தேவனால் ஏற்கத்தக்க வணக்கத்திற்கான வழிகாட்டுதல்களை வேதாகமும் அளிக்கிறது. ஜெபிப்போமா. கிருபையுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளின் செய்திக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கேட்ட ஒவ்வொருவரும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.